எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். கெத்தா வாழணும், பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும்னு. ஆனால் வெறும் கனவு கண்டா மட்டும் போதுமா? அந்த கனவை நிஜமாக்க நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா எப்போவாச்சும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பணக்கார மனநிலை, அதாவது ரிச் மைண்ட் செட் பற்றி தான். இது ஜாதகம், மூட நம்பிக்கை கிடையாது. நம்ம மூளையை பணத்துக்காக எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். அடுத்த 30 நிமிஷம் உங்கள் மைண்ட் செட் மாறப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிச் மைண்ட் செட் அப்படின்னா என்ன? பணம்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இல்லை. ரிச் மைண்ட் செட் தான் என்ன? லட்சமாக பணம் வச்சுருக்கிறது மட்டும் இல்லை. பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நம்புறீங்க, எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தோட டோட்டல் தான் இந்த மைண்ட் செட். இது ஒரு க்ரோத் மைண்ட் செட் மாதிரி தான், அதாவது வளர்ச்சி மைண்ட் செட். பணம்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இல்லை, அது ஒரு சூப்பர் டூல். அதை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி இன்னும் பெருசாக்குகிறதுன்னு ஒரு பாசிட்டிவான ஓப்பன் மைண்ட் இருக்கணும். உங்கள் ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டில் பணத்தை பற்றி என்ன பதிஞ்சிருக்குங்கிறது தான் நிஜமான மேட்ரு. அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். சரி, இப்போது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, இதில் சயின்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. இதுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு பவர் இருக்குது. அதாவது மூளைக்கு புதுசாக விஷயங்களை கற்றுக்கவும் பழைய கனெக்ஷன்ஸை மாற்றவும் தெரியும். நீங்கள் ஒரு அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்கள் மூளையில் புது நியூரல் பாத்வேஸ் உருவாகும். நான் பெரிய பணக்காரன், பணம் என் பக்கத்தில் ஈஸியாக வருதுன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது மூளை அதை ஒரு உண்மையாக ஏற்றுக்க ஆரம்பிக்கும். இது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஒரு பார்ட் நம்ம மூளையில் இருக்குது. RAS என்ன பண்ணுன்னா, உங்கள் கவனம் எதன் மேலே அதிகமாக இருக்கோ அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக காட்டும். நீங்கள் பணத்தை பற்றி பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணும்போது பணத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு மனநல சிகிச்சையிலேயே இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்ற இதுதான் ஒரு பெஸ்ட் வழி. இப்போது பணக்கார மைண்ட் செட்டுக்கான சில அஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது உங்கள் மூளையை பணத்துக்காக ரெடி பண்ண சில பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். இது தினமும் நீங்கள் 5 நிமிஷமாவது சொல்லணும். 1வது அஃபர்மேஷன் என்னென்னா, பணத்தை என் பக்கம் ஈஸியாக இழுக்கிறேன், பணம் என்கிட்ட தடை இல்லாமல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அஃபர்மேஷன்ஸ் நம்பர் 2, பணத்தை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறேன், அது இன்னமும் பெருசாக்குறேன். அஃபர்மேஷன் நம்பர் 3, என்னோட உழைப்புக்கும் திறமைக்கும் உலகம் தாராளமாக எனக்கு பணம் கொடுக்குது. அஃபர்மேஷன் நம்பர் 4, நான் ஒவ்வொரு நாளும் பண விஷயத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். அஃபர்மேஷன் 5, பணம் ஒரு டூல் தான், என் வாழ்க்கையை பெட்டர் பண்ணவும் மற்றவங்களுக்கு உதவவும் யூஸ் ஆகுது. இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் மனசு அதை நிஜமாக நம்பணும். அஃபர்மேஷன்ஸை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சும்மா வார்த்தைகளை சொல்கிறது மட்டும் அஃபர்மேஷன்ஸ் கிடையாது. இதை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண சில டிப்ஸ் இருக்குது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்னென்னா, நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கிற சில தாட்ஸ் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு. ஆனால் அந்த தாட்ஸையும் தாண்டி உங்களுக்கு சில கொஷின்ஸ் உங்களோட மனசில் எழும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்ட்டு. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் பிரபஞ்சத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம ரோபோ மாதிரி சொல்லாமல் அந்த வார்த்தைகளை உங்கள் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். உங்கள் பாடி லாங்குவேஜ், முகம் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம மூளை ஃபீலிங்ஸ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லும்போது அந்த விஷயம் நிஜமாக நடக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பணக்காரனாக வாழ்கிற மாதிரி, பணம் உங்ககிட்ட வந்து கொட்டுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும், கற்பனை பண்ணணும். மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. காலையில் எந்திரிச்சதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப சொல்லணும். அப்போது தான் இது உங்கள் ஆழ் மனசில் நல்லா பதியும். அஃபர்மேஷன்ஸ் முதல் படி தான். அது உங்கள் மைண்ட் செட்டை முதல்ல மாற்றும். ஆனால் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் பணத்துக்காக உழைக்கணும். முதலீடு பண்ணுறது, புது வாய்ப்புகளை தேடுறது, சேமிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஃபர்மேஷன் சொல்லும்போது நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் நான் இதை பாசிட்டிவாக மாற்றுறேன்னு சொல்லி அதை ஓரம் கட்டிடணும். உங்கள் பண இலக்கை நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இது உங்கள் மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அஃபர்மேஷன்ஸ் தவிர உங்கள் பணக்கார மனநிலையை வளர்க்க வேறு சில சயின்டிஃபிக்கான பயிற்சிகளும் இருக்குது. தினமும் உங்ககிட்ட இருக்கிற வசதிகள், வாய்ப்புகளுக்காக நீங்கள் நன்றி சொல்கிறது, இது மனசை பாசிட்டிவாக வச்சுக்கும். பண இலக்குகளை எழுதி வைக்கிறது. உங்கள் பண இலக்குகளை தெளிவாக எழுதி வைங்க. மூளைக்கு ஒரு தெளிவான டார்கெட் வேணும். பணத்தை பற்றி, முதலீடுகளை பற்றி கற்றுக்கிட்டே இருங்க. நாலேஜ் தான் தன்னம்பிக்கையை தரும்.
பணத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிற நண்பர்களோட நீங்கள் அதிகமாக பழகுங்க. பணத்தோட ஜெயிச்சவங்களோட கதைகளை அதிகமாக படிங்க. பணத்தை பற்றி உங்கள் நெகட்டிவ் ஐடியாஸ் எங்கேருந்து வந்ததுன்னு ரிசர்ச் பண்ணி அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். சில தப்பான ஐடியாஸ் பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அஃபர்மேஷன்ஸ்னால் மேஜிக் இல்லை. சும்மா அஃபர்மேஷன் சொல்லிட்டு சோம்பேறியாக உட்காந்தா பணம் கொட்டாது. இது உங்கள் மனநிலையை மாற்றி சரியான வேலையை செய்ய தூண்டும் ஒரு டூல். அஃபர்மேஷன் சொல்லிட்டு கஷ்டப்படாமல் பணம் வந்துடும்னு நினைக்கிறது சுத்த பில்டப். இது உழைப்பு, கடின உழைப்பு, புத்திசாலித்தனமான ஐடியாஸ் இதோட சேரும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும். பணம் சம்பாதிக்க உழைப்பு, வாய்ப்புகளை யூஸ் பண்ணுறது, திறமை, சரியான திட்டம், பாசிட்டிவ் மைண்ட் செட் இதெல்லாம் வேணும். வெறும் லக் மட்டும் இல்லை. இந்த மாதிரி மைண்ட் செட் பயிற்சிகள் எந்த ஒரு சட்டவிரோத அல்லது பணத்தை ஏமாத்துகிற திட்டங்களோட சம்மந்தப்பட்டது இல்லை. உஷாராக இருங்க. இந்த வீடியோவில் ஒரு பணக்கார மைண்ட் செட், அதாவது ரிச் மைண்ட் செட் எப்படி சயின்டிஃபிக்காக உருவாக்கலாம்னு பார்த்தோம். உங்கள் மூளையோட பவர், நியூரோபிளாஸ்டிசிட்டி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த அஃபர்மேஷன்ஸை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பணக்கார மனநிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.